வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். என்னோட 30 வருஷ கனவு சார், எப்படியாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்கணும்ன்றது. உங்களுக்கே 15 வயசு தானே இருக்கு, எதுக்கு 30 வயசு? 30 வருஷ கனவு சார், எப்படியாச்சும் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும்ன்றது. நீ ஓபன் பண்ணிட்டேன். சரி சார். சார் மதுரை முத்து தானே நீங்க? சார் உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்க வீட்டுல பயங்கரமான ஃபேன் உங்களுக்கு எல்லாருக்குமே. எங்க ஏரியால பயங்கரமான ஃபேன் இருக்காங்க சார் உங்களுக்கு. சொல்லுங்க, அந்த நகைச்சுவை போடுங்க டக்குனு. இந்த கலக்க போவது யாருல சில பேருக்கு காமெடி வரும், சில பேருக்கு காமெடி வராது. ஆனா கூட இருக்கவனுக்கு காமெடி வரலன்றதான் உங்களோட அதிகபட்ச காமெடியா சார். இந்த சீசன் ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்கேன். கூல்டன் ஐயா நீங்களா? ஐயா சொல்லுங்கய்யா. சார் என்ன சாதாரணமா சிம்பிளா உட்கார்ந்துட்டு இருக்கா போல. ஆமாய்யா. பாட்சா படத்துல இந்த ராரா ராமையா சாங் இருக்குமே, கண்ணாடியில வருவாரு. ரஜினி சார் உட்கார்ந்துருப்பாரு. அது பேர் பொம்மை இருக்கு தெரியுமா? சார் தான் அது போட்டது. அவர்தான் பொம்மை சார் தாங்க. சரி ஓகே சார், பரவாயில்ல இருக்கட்டும், கொடுங்க. கடை ஓப்பனிங் திறப்பு விழா செலிபிரிட்டி வர போறாங்க சார். 2 பேர்ட்ட பேசுனீங்க, மகேஷன் என்கிட்ட பேசவே இல்லையே சார். ஜனவரி 25 ஒரு ப்ரோகிராம் சொல்லியிருக்காரு. சார். இங்க பப்பு வந்திருக்காரு, அவரை பத்தி எதுவும் சொல்லல சார். இங்க ஃபைனல்ஸ்ன்றத அவர்கிட்ட சொல்லல, அவராவது உட்கார்ந்துட்டு இருக்காரு சார். நான் என்னத்த சொல்றது? எவன்கிட்டயாவது வேலை கேட்டு போனா வாயை வச்சு சும்மா இருக்காம 1 மாசத்துலயே திருப்பி அமைச்சிடறாங்க. எப்படியா இந்த ஆள்கிட்ட வேலைக்கு சேர்ந்து 1 மாசமாவது ஒழுங்கா அதாவது சம்பளம் வாங்கிடணும்ப்பா. வாய் அடக்கணும். டேய் குட்டி பையா, சார் சொல்லுங்க சார். ஏண்டா 50 லட்ச ரூபா கொடுத்து கடை திறந்திருக்கேன். நீ போடுறது பொறுக்கி பையமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கியே. என்னோட இமேஜ் என்ன ஆகுது? சாரி சார். பிச்சு ராஸ்கல். சாரி சார். என்னடா என்ன இல்ல நீங்க சேர் மேல ஏறி பேசுறீங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். அவங்க பேசுக்கு அத்தியாவசிய காமெடி தம்பி, அனாவசிய காமெடி தெரியுங்க. நான் பயங்கர காமெடியன் சொல்ல பையன் நானு. அந்த காலத்துல பயங்கரமா கலாய்ப்பு சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன் பாருங்க. எங்க அபார்ட்மெண்ட்ல அசோசியேஷன் மீட்டிங் நடக்கும் சார். ஒரு 50 பேர் கிரௌட உட்கார்ந்து பேசுவோம். பயப்படுவானு, ஐயோ இவரா பயங்கரமா கலாய்ப்பாரு அப்படின்னு ஒருத்தன் வர மாட்டான் சார். அப்படி ஒரு காமெடியன் சொல்லுவேன் நானு. இவன் மூஞ்செல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா கலாய்க்கணும்னு தோணுது சார் எனக்கு. இந்த செம்மறி ஆடு கழுத்து எடுத்து ஒட்டகத்துக்கு மேல ஒட்ட வச்சா மாதிரி ஒரு இமேஜ் சார் உனக்கு. அது கூட பரவாயில்ல சார். இவனை இப்படி நிக்க வச்சு ஒரு கம்பிய சொருவனா கிரில் சிக்கன் மாதிரி இருப்பான் சார். இவன் கிரில் சிக்கன் மாதிரி இருப்பான். இவனுக்கு லேடி கெட்டப் போட்டா கல்பாகம் காயத்ரி மாதிரி இருப்பான் சார். இவன் இதை விட எப்படி சார் கலாய்க்கிறது? ஓ கண்ட்ரோல் பண்ணிக்கிறான் வா. என்னடா தம் அடிக்கிற பழக்கம் இருக்கா? என்ன என்னடா மண்டை மேல மஞ்ச போயிட்டு அடிச்சா சப்வே சர்பேஸ்ல ஓடுற பொம்மை மாதிரியே இருப்ப. என்னடா தம்பி, நான் பயங்கரமா கலாய்ப்ப சொல்லிட்டேன். சாரி சார். பயங்கர காம்படிஷன் சொல்லுவேன். டேய் மினிமம் சைஸ் மிச்சர் பாக்கெட் இதெல்லாம் உன்கிட்ட கேட்டாங்களா? சார் தான் வேலை இருக்கு வேலை இல்லன்னு சொல்லிட்டு போடா. மினிமம் சைஸ் மிச்சர் பாக்கெட் சார். உங்களா தான் சார் சொன்னாங்க. மிச்சர் வாங்குற ராஸ்கல் பாத்துக்க. என்ன நட இது? ஆய் போன குழந்தை அம்மாவை கூப்பிட போற மாதிரி இருக்குது நடையா. டேய் போரூர் பொண்டாமணி. போரூர் வாங்க வா. யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? எனக்கு என்ன இமேஜ் இருக்கு தெரியுமா? கழுத்தை புடிச்சு வெளிய தள்ளிடுவேன். அப்படியா? எங்க கைத்தை புடிச்சு வெளிய தள்ளுங்க. பாத்தீங்களா சார்? ஏய் கைத்தை புடிச்சு வெளிய தள்ளுங்க சார். எகுற இடுப்ப புடிச்சு வெளிய தள்ளுடா. இடுப்ப புடிச்சு அப்படி சொல்றா. ஓவரா பேசிட்டு இருக்க. இவ்வளவுதான் மரியாதை. வெளிய போ சார். ரொம்ப கஷ்டப்படுங்க சார். வேலை கொடுங்க சார். நான் உனக்கு பாத்துமா சார். தம்பி அவங்க பையன் மாதிரி நினைச்சீங்க சார். பையன் மாதிரி நடந்துக்கிட்ட இவ்வளவு நேரம் கேக்குறேன். பிச்சிடுவோம் பிச்சு. சாரி சார். உனக்கு எப்பறம் நான் வேலை கொடுக்க முடியும்? சார் வேலை கொடுங்க சார் ப்ளீஸ் சார். தம்பி இந்த இடத்துக்கு நான் சாதாரணமா வரல. ஏன் தமிழ்நாடு வந்தீங்களா? படி ஹைட்டா இருக்குன்னு. எவ்வளவு கடைங்க இருக்கு ஏரியால. இருந்தாலும் ரெஸ்டாரண்ட் தேடி வரணும். என்ன காரணம்? ஊருக்குள்ள வச்சிருந்தா தேடாம வந்துருப்பானுங்க. காசு கம்மியா இருக்குன்னு சர்வீஸ் ரோட்ல கட்டி வச்சா தேடி தாண்டா வருவாங்க. தேர்ந்தெடுத்த தேவாங்க. அவனை கலாய்க்கு சின்ன காமெடி ஒண்ணு. நீங்க மனிதன் படத்துல நடிச்சிருக்கீங்க கரெக்டா? நான் இல்லையே சார். எங்க எதிர சார் உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு வயசான தாத்தா வந்து துப்பாக்கி வச்சு சுத்துவாரா சார்? நீங்க தானே அது? அப்படியா சார்? நீங்க ஒரு படத்துல உடனே பிடிச்சிட்டான் சார். இந்த போக்கிரி படத்துல வடிவேல் சார் இருக்கும்போது தண்ணி சாரி ஓட்டிங்க. உனக்கு வேலை கிடையாது, வெளியே போ சார். வேலை கொடுங்க சார். வெளியே போடா. பண்ணுவேன் சார். வேலை ஒழுங்கா பண்றேன் சார். மரியாதையா இருக்கு கத்துக்க. சாரி இங்க பாரு. இப்ப யார் வரப்போறா தெரியுமா? யார் சார்? அறந்தாங்கி நிஷா. ஓ சரி சார். என்ன கலாய்க்கிற உங்களை கலாய்ச்சிக்க தம்பி. விஜய் டிவில பயங்கரமா காமெடி பண்றவங்க என்ன விட காமெடி அதிகம் உங்களுக்கு. திருப்பி கலாய்ச்சிருவாங்க பாத்துக்க. சார் அறந்தாங்க நிஷா வரட்டும். செலிபிரிட்டி யாரு? என்னோட காமெடி சென்ஸ் உங்களுக்கு அப்படியே இருக்கு சார். ஹலோ சார். சார் ஐயோ சார். டேய் நவுரா சார். ஐயோ மேடம் உங்களை அவ்வளவு பிடிக்கும் மேடம். Thank you. ஃபேமிலிக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும். Thank you so much. ஏரியா பசங்களுக்கு உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். இந்த ஒரு வார்த்தையை கேக்குறதுக்காக நான் எவ்வளவு காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கு இது போதும். மேடம் ஒரு என்ன? கேமரா பாருங்க. பிராங்க் ஷோ மேடம். அங்க பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சார். வாட் இஸ் திஸ் சார்? என்னடா நீ
ஏன்னா எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அவங்கள வந்து பண்ணிட்டு இருக்க. சார் கலாச்சி விடுங்க சார், கலாச்சி விடுங்க. மேடம் 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 என்ன சார் வாட் இஸ் சார்? மேடம் இருங்க மேடம், 2 தடவை வாட் இஸ் வேற வார்த்தை தெரியாதா உங்களுக்கு? தம்பி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அவங்க செலிபிரிட்டி 10 லட்சம் ரூபாய்க்கு கூட்டு வந்திருக்க, அவங்க கிட்ட இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க. 10 லட்சம் ரூபாயா? ஏண்டா பக்குவமா 10,000 ரூபாய்க்கு பட்டி மன்றம்னு போய் சொல்லி கூட்டு வந்திருப்பான்டா. இதுக்கு எதுக்கு 10 லட்சம் ரூபாய் வேஸ்ட் பண்ண? 10,000 ரூபாய்க்கு போறீங்களா பேமெண்ட்? சார் என் இமேஜ் பாத்திருக்கியா முதல்ல? நீ பாத்துருக்கியா? டெய்லி காலைல எழுந்து மூஞ்ச காமிச்சத என் ரேஞ்ச் முதல்ல தெரியுமா உனக்கு? அதையும் பார்த்தமே. அட இறையா ஒரு நிமிஷம் உயிர் எடுக்காம. சார் பயங்கர கலாச்சிரும் சார் உங்களுக்கு. பயங்க. என்ன பத்தி ஏதாவது பேசினா என் ரசிகர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. ரசிகர்கள் என்னமோ சும்மா இருக்க மாட்டாங்க, பிஸியா தான் இருப்பாங்க. நீங்க தான் அதுக்கு அப்புறம் சும்மா இருக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ஏய் நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? எங்கேயோ துரத்தி விட்டுறாங்க, வேற வழி இல்லாம இங்க சம்பளத்துக்கு வந்துக்கிறேன். அதானே? சாரி சார், சாரி What சார். is this? வெல்கம் மேடம். It's okay sir. சரி சார். அவ்வளவு வைக்க தவளைங்களா? எச்சி ஊரும் ரிச்சி உணவகம். ஆமா, அதாவது பேரே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். நம்ம கடையில சாப்பிட வரவங்களுக்கு நம்ம சமையல பார்த்த உடனே எச்சி ஊரும். எதுக்கு காரி துப்புறதுக்கா சார்? பாத்தீங்களா மேடம் எப்படி கலாய்க்கறாங்க? What is this sir? லூசு போல இருக்கு மேடம். கட் பண்ணுங்க மேடம். Sir clap பண்ணுங்க. கட் பண்ணுங்க மேடம். நான் கால் வச்ச நேரம் உங்க கடை ஓன்னு போணும் சார். காப்பு பையன். உட்காருங்க மேடம். வார்த்தைலாம் நல்லா. சார் கட் பண்ணிட்டாங்களா மேடம்? கட் பண்ணிட்டாங்களா? உங்க ரெஸ்டாரண்ட் 70 நாள் ஓடும் சார். ஐயா. சரி. ஐயோ. Sit down sir. நல்லா இருக்கு சார், உட்காருங்க. தம்பி ஏய் பாத்து பாத்து தம்பி. தம்பி நல்லா ஏறி உட்காருங்க சார். கலாய்ச்சிரும் பாத்துங்க. நல்லா ஏறி. Sir. நல்லா ஏறி உட்காருங்க சார். Sir, what is this sir? பிச்சு கழிப்பு. போய் இப்படி வர ரஸ்கல். நல்லா ஏறி. சம்பளம் தர மாட்டேன் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. விடு கையில விடுவா. சாரி சார். மேடம். Sir. நீங்க என் கடைக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். Thank you so much sir. புரியுங்களா? தம்பி இப்ப வேலைக்கு சேர்ந்திருக்கா. ஓ. விளையாட்டு வருமா? ஏய் சார் விளையாட்டு வருமா பண்றாங்க சொல்லிட்டேன். பிச்சுல கம்முனுங்க. பாலா சார் அவரை சேர்ல இருந்து தூக்கி அந்த பூங்கொத்தை எடுத்து அதுல வைங்க சார். தம்பி கலாய்ச்சிரும் ஆங்கர்னு பாக்க Sorry, பாத்துங்க. sorry. ரொம்ப ஃபேன் நானே. ரொம்ப ஃபேன் நானே. 60 வயசு ஆகுது. சாரி சார். காமெடி சென்ஸ் அதிகம். அப்ப 20 வயசுல எப்படி கலாய்ப்பு தெரியுமா நானே? Sorry. ஏய் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பாத்துக்கிட்டே இருக்கேன். ஐயா அடிக்கிறது. சார் உட்காருங்க சார். நீ கேளுங்க சார், கேளுங்க. என்னோட பிஸி ஷெட்யூல்ல பிஸி இல்ல மேடம், அது பிஸி. இங்க பாருங்க. இங்க பாருங்க மேடம், உங்களோட பயங்கரமான ஃபேன். Thank you so புரியுதுங்களா? much, sir. காலையில கலக்க போகுது யாரும் உங்களை பாப்பேன். மதியானம் சின்ன திரையில பாப்பேன். ஆஹா. ஈவினிங் வந்து இந்த ஸ்பெஷல் ஷோ எல்லாம் பண்ணுவீங்க ஆமா பாப்பேன். எல்லாம் பண்ணிடுவேன். நைட்டு குக் வித் கோமாளியும் பாப்பேன். அப்ப கட்டின பொண்டாட்டி எப்படா பாப்ப? ஏய் Sir, பிச்சை ராஸ்கல். எதல பண்ணுங்க? இங்க பாருங்க மேடம், நம்ம இங்க மட்டும் கடை கிடையாது. உங்களுக்கே தெரியும் தம்பி. என்ன சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கேன். Sorry, sir. சின்ன பையன் விடுறேன். எதிரில ஒரு ஜவுளி கடை வந்துதான். அப்படியே சார்? மேடம் இப்ப நேத்து பழக்கம் கிடையாதுப்பா. 5 வருஷமா நம்ம கடைக்கு ரெகுலரா வருவாங்க. நம்ம கடையில அடுப்பாங்க. ஆமா. இது கூட்டமா இருக்கும்போது பர்ஸ் செயின் மோதிரம்லாம் எடுப்பாங்களா? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ரொம்ப நேரமா என்ன ஓவரா பேசிட்டே இருக்காரு அவரு. அவ்வளவுதான் மரியாதை கெட்டு போயிரும் பாத்துக்கோங்க. நான் யாருன்னு தெரியும்ல, என் ரேஞ்ச் என்னன்னு தெரியும்ல, நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியும்ல, எப்பேற்பட்ட இடம் தெரியும்ல, என் வாயை பார்த்தா என்னன்னு தெரியுது. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். பொக்கே கொடுத்தேன்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்கேன். ஆளு மூஞ்சி மோகர கட்டி அதே வடங்க. மேடம் மேடம் என்ன சார் திரும்பறதுக்குள்ளே ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? சார் மேடம் நீ உட்காருங்க. Okay. நான் சொல்றதப்ப தம்பி சார் நான் ரொம்ப கோவக்காரி. உட்காருங்க. நான் உங்களுக்கு கலாய்க்க சொல்லி தரேன். பட்டு பட்டு கலாயுங்க. தேங்காய் மண்டியான் கலாயுங்க. வீட்டா கலாயுங்க. உங்க ஸ்டைல்ல கலாயுங்க மேடம். ஏ தேங்காய் நாறு மண்டையா? ஏமா சேலை கட்டின சேராட்டோ நாஷ்டா சார் ஒன்று ஒரு பாயிண்ட். சார் என்ன சார் அவன் சோ என்ன மிஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. நான் எப்படி சொல்றேன்? ஏ விளங்காத விளக்கண்ண. ஏமா புடவை கட்டின பொன்னம்பலம் அடிச்சா சார். மேடம் நான் சொல்லாம சொல்லாதீங்க எடுக்காது. எவ்வளவு வெயிட்டா சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா? சரி என்ன சும்மா எவ்வளவு போடாதீங்க. கவுண்டர்லாம் சும்மா கிடையாது. சார் சொல்லி கொடுங்க. பஞ்செல்லாம் அடிச்சிட்டே இப்ப சர்ற மாதிரி அடிப்பேன். ஸ்டார்டிங்ல நீங்க பாக்கல, நீங்க வரதுக்கு முன்னாடி. இல்ல, நான் பார்க்கல. ஐயோ பயந்துட்டான். வேலைய விட்டு குறள் ஓடுறோம். அவனை புடிச்சு வளைச்சிட்டு வந்து வேலை கொடுத்து கலாய்ச்சி தொடர மேடம். நாளை தான் பாருங்க. நீங்க ஏறி இறங்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன். நடக்கும்போது ஷோக்கு வரல நான். அவ்வளவுதான். உங்களோட பயங்கரமா காமெடி சென்ஸ் அதிகம். அந்த வயசுல அப்பவே நான் அப்பவே. ஆமா நானும் ராமர்லாம் ஒரே கிளாஸ் ஒண்ணா படிச்சிட்டு இருப்போம். ரொம்ப காமெடி சென்ஸ் அதிகம். ஓ அப்படிங்களா சார்? அவர் அப்படியே வந்துட்டா போல உள்ள வீட்டுக்குறாப்ல. அது வேற விஷயம். புரியுதுங்களா? இருக்கட்டும் சார், சின்ன பையன் தான். இப்ப அதை சொல்ல முடியாது ரொம்ப. சரி சரி. இன்னொரு கலை வெயிட்டா ஒன்று யோசிச்சேன். டக்குன்னு போடுவாங்க. பொங்கல் டைம் கரண்ட் மேட்டர் ஒண்ணு. தலையில பச்சை பெயிண்ட் அடிச்சா கரும்பு மாதிரி இருப்பான். இது உங்க ஸ்டைல்ல அப்படியே பொறுமையா எடுத்து அடிங்க. ஓகே. ஏண்டா தலையில கருப்பு பச்சை பெயிண்ட் தானே சார்? ஊசு மாதிரி மேடம் ஃப்ளோ இல்ல பசங்க போவாங்க. தலையில தம்பி பச்சை தம்பி சார் வெயிட்டா இங்க இருந்து போங்க. okay, அப்போ sir. ஃப்ளோவா போகும். வடங்க. ஏண்டா தலையில பச்சை பெயிண்ட் அடிச்சா கருப்பு மாதிரி இருப்ப, நீ எல்லாம் என்ன கலாய்க்கிறியா?
வெயிட் மேடம் சூப்பரா பண்ணீங்க நீங்க இதை. Thank you, நீங்க sir. உங்க ஃப்ளோல கலாய்ங்க, நிறைய கலாய்ங்க. தேங்க்யூ சார். அந்த ஆள்லாம் சொல்றதெல்லாம் ஒரு விஷயம் கேக்குறேன். அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவனை ஏமாத்தி விட்டு போயிடுவான். அந்த டாக்கிங் டாம் பேச்ச நம்பாத. சொல்றேன். ஏண்டா நீயும் ஒரு ஆளு கிடையாது, அவனும் ஒரு ஆள் கிடையாது. எதுக்குடா என்ன இந்த கடத்தல போல கூட்டிங்க? சார் மரியாதை இல்லாத இடத்துல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் சார். இப்பவே நான் இந்த இடத்த விட்டு போறேன். மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா நடந்து போனா என் முன்னாடி அத்தனை பேர் 50 பேர் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காங்க சார். கேட்டியாடா? டேய் கேட்டியாடா? அவங்க சொல்றத கேட்டியாடா? அசார் போர்த்தே சார். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஏன் போட்டோ வச்சு சுத்திக்கிட்டு திரியறான் சார். குழந்தைக்கு காட்டி பயமுறுத்தி இருப்பான். சுத்தி சுத்தி எல்லாரும் என்ன பாத்துக்கிட்டு இருக்கும்போது உங்க கடையில வேலை பாக்குற ஒருத்தன் என்ன அவ்வளவு அசிங்கமா பேசுறான். கூட நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தலக்கு சார். ஏய் முன்னாடி வாடா. மேடம் மேடம் கலாய்ச்சி தள்ளுறவ நீங்க அடிக்கிறீங்க. கையில பேசுங்க. நான் அட எங்கல வரவும் மாட்டேன். வாடா. மேடம் என்ன கலாய்டா. கலாய்டா. இங்க பாருங்க. ஏய் கலாய்டா. சார் தம்பி தம்பி. நம்ம லிஃப்ட்ல போலாம் வாங்க. கலாய்டா. ஏய் எங்கடா போறா? சேரணும். சார் நம்ம லிஃப்ட்ல போலாம் வாங்க சார். கலாய்டா. மேடம் கலாய்டா. இங்க வயசுக்கு மேல கொடுங்க. என்ன வயசுக்கு மேல? மேடம் போகும்போது உங்க பழைய புடவை இருந்தா குத்துட்டு போங்க மேடம். எதுக்கு? தொட்டில் கட்டினா தூங்குறாரு. இல்லையோ செத்துறானே.